இயேசு தனது சாவை 3ஆம் முறை முன்னறிவிக்கும் போது தான் சென்று கொண்டிருக்கின்ற வழியை அவர்கள் அறிந்து கொள்ள சீடர்களை தயார்படுத்துகிறார். சீடர்களுக்கு இயேசுவின் போதனை புரியவில்லை என்றாலும் அவருடைய உணர்வுகள் புரிகிறது. இயேசு ஏதோ கலக்கத்தில் இருக்கிறார் என்பதும் அவரது மனம் வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறது என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. எனினும் அவர்கள் எதையும் கேட்க துணியவில்லை. இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தையும் அவரது பாடுகளை நினைவுபடுத்துகிறது, அதன் கொடூரத்தை உணர்த்துகிறது. சீடர்கள் இயேசுவை விட்டுவிட்டு ஓடியிருக்கிறார்கள் என்பதையும் அவர் சுமக்கவிருக்கிற அவமானம், வலி, வேதனை இவற்றுக்கெல்லாம் மேலாக தான் சந்திக்கவிருக்கிற இறப்பு ஆகிய அத்தனை உணர்வுகளையும் இயேசு வார்த்தைகளில் வெளிப்படுத்த விரும்புகிறார். இவ்வளவு வேதனைகளை வெளிப்படுத்திய இயேசு இறப்பிற்கு எதிரான வெற்றியையும் பதிவு செய்கிறார். தோல்வி நிரந்தரமாக இருக்க முடியாது, அதுவும் மறைந்து போகும். வெற்றி ஒன்றுதான் நிலைத்திருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். வாழ்வில் நேர்மையோடு வாழ்கிறவர்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் ஏராளம். அவற்றை விட அவர்கள் அனுபவிக்கும் இழப்புகளும் சொல்ல முடியாத அளவு உள்ளவை. ஆனாலும் அவர்களின் துன்பங்களுக்கு, இழப்புகளுக்கு இறுதியில் நிச்சயம் வெற்றி உண்டு. அதுதான் இயேசுவின் உயிர்ப்பு காட்டும் நம்பிக்கை செய்தி.